பெரம்பூர் தொகுதியில ரூபாய் 100 கோடியில் திட்டங்களை செயல்படுத்த மாநகராட்சி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு முதலமைச்சருடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியை மேம்படுத்தும் விதத்துல பல்வேறு மேம்படுத்தும் நடவடிக்கைகள் திட்டங்களை சுமார் 100 கோடி மதிப்பீட்டுல நிறுவ சென்னை மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது. அண்மையில சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்திருந்தார். இந்த ஆய்வுக்கு பிறகாக முதலமைச்சரின் தொகுதி என்ற அடிப்படையில தொகுதியை மேம்படுத்துவதற்கான பல்வேறு திட்டங்களை நிறுவதற்கு ப்ரப்போசல் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில தான் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில இந்த தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 100 கோடி ரூபாய் செலவீட்டுல எனும்போது அத்தியாவசியமாக மக்களுக்கு என்ன தேவையோ அதற்கேற்ப திட்டங்களுக்கு முதல்ல கவனம் செலுத்த முதலமைச்சர் அறிவிப்பின் அடிப்படையில சென்னை மாநகராட்சி மாநில அரசு நிதி, முதல்வருடைய சிறப்பு நிதி, ஃபாரின் பேங்க் ஃபண்ட் உள்ளிட்டவை மூலமாக இந்த திட்டங்கள் நிறுவப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போல பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட GNC சாலையில 6 ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்ட ஒருங்கிணைந்த விளையாட்டு வளாகம் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸும், சத்தியமூர்த்தி நகர்ல உள்நோயாளி பிரிவுடன் கூடிய 4 அடுக்கு புதிய அதிநவீன வசதிகள் கொண்ட மருத்துவமனை கட்டவும், MKB நகர் நார்த் அவென்யூ சாலையில உணவு ஸ்ட்ரீட் அமைக்கவும், வேசர்பாடி பாண்ட் என அழைக்கக்கூடிய பழமை வாய்ந்த குளத்தை பொதுமக்களுக்கான பொழுதுபோக்கு பூங்காவாக சீரமைக்கும் பணிகளை மேற்கொள்ளவும்,